வணக்கம். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2026 முதல் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அல்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். கேது சிம்ம ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் இருக்கின்றார்கள். சனீஸ்வர பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கின்றார். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியனும் செவ்வாயும் மகர ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இவற்றிலே செவ்வாய் மகர ராசியிலே உச்சமாக இருக்கின்றார். சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி பயிற்சியாகின்றார். தை முடிந்து மாசி பிறக்கின்றது. சுக்கிரன் புதன் கும்ப ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராகுவோடு சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கின்றது. 13ஆம் தேதி சூரிய சேர்க்கையும் ஏற்படுகின்றது. நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று பிப்ரவரி 8 அன்று துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசி, தனுசு ராசி என்று பயிற்சியாகின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 3 ராசிகள் சந்திராஷ்டம் பெரும் ராசிகளாக இருக்கின்றது. இனி உங்கள் ராசிக்குரிய கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. பொதுவாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் மதியத்துக்கு பிறகும் புதன் வேலன் இந்த நாட்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதன் வேலன் சந்திராஷ்டம நாள். அந்த நாட்களிலே நிதானம் பொறுமை காட்டுங்கள். இருப்பினும் உங்களுக்கு 12 சனி இருந்தாலும் பாதிப்பில்லை என்று பலமுறை கூறியிருக்கின்றேன். 11 ராகு இருப்பதனால் இப்பாரத்தை பொறுத்தவரை 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே சுக்கிரன் புதன் இருப்பதும் 13ஆம் தேதி சூரியனும் வருவதும் ராகுவோடு சேர்க்கை பெற்றாலும் அந்த இடம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் பலம் பெற்ற இடம், லாபஸ்தானம். கோச்சார ரீதியாக மட்டுமல்ல, ஜாதக ரீதியாகவும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அது ஒரு யோகம். அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது லட்சுமி நாராயண யோகம். சூரியன் 13ஆம் தேதி புதனோடு சேர்க்கை பெறுவார். அது பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது புதன் ஆதித்ய யோகம். 4 கிரக சேர்க்கைகள் என்பது சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம் என்று லாபஸ்தானம் மிகவும் பலமாக இருக்கின்றது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருப்பது எந்த ஒரு செயலிலும் மற்றவர்களை விட உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் தயக்கம் இருக்காது, பயம் இருக்காது. என்னால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை அது செய்ய முடியாது என்று சற்று அழுத்தம் கொடுத்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். என்னால் இது முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கும். தைரியமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை இருக்கும். குறிப்பாக இவ்வாரத்தில் திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு மிக சாதகமான நாளாக அமைந்திருக்கின்றது. அந்த நாள் உங்களுக்கு ஒரு பலமான ஒரு யோகமான நாள். தொழில் வியாபாரம்
உங்கள் ராசிக்கு தொழில் வியாபாரம் பார்க்கின்றபோது லாபஸ்தானம் மிகவும் பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரத்தில் அபரிதமான லாபங்கள் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். விரய சனி ஆனாலும் பாதிப்பில்லை என்றாலும் அவரால் ஏற்படக்கூடிய செலவுகளும் இருக்கும். ஆனால் வரவுகள் அதைவிட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சிக்குரியது. பொருளாதார முன்னேற்றம் பொதுவாக பார்க்கின்ற 10ல் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதும் திக்பலத்தோடு இருந்து ராசியை பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. ஆகையால் மனதில் ஒரு உறுதி இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு செவ்வாய் மிக சாதகமாக இருக்கின்ற யோகம் வெற்றியை கொடுக்கின்றது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவையும் சுக்கிரனையும் புதனையும் குரு 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். வக்ர பார்வைதான். ஆனால் குருவுடைய பார்வையிலே வக்ரப்பார்வை நேர்பார்வை என்றெல்லாம் இல்லை. குருவுடைய பார்வை எப்பொழுதுமே நன்மையை தான் செய்யும். நவக்கோள்களிலே முழு சுபர். அவர் வக்ரமாக பார்ப்பது சற்றதோடைய நன்மைகளை குறைக்குமே ஒழிய பாதிப்புகள் கொடுக்கார். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வெற்றிகள் முன்னேற்றங்கள் இருக்கின்றது. உத்தியோகம் சூரியன் திக்பலமாக இருக்கின்றார் 10லே. அதன் பிறகு லாபத்துக்கு வருகிறார் என்று சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால் மேலதிகாரியும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுடைய செயல்களிலே வெற்றிகள், முயற்சிகளிலே பயம் இல்லை, எந்த ஒரு காரியத்திலும் அனுகூலமான சூழ்நிலைகள், சக ஊழியர்களும் நல்ல நட்பு. ராசிக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறது பலம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் உயர்வுகள் சிறப்பாக இருக்கின்றது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். ரிஷபராசி சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருக்க ராகுவோடு சேர்க்கை. சில சமயங்களிலே நீங்கள் செய்கின்ற ஒரு முயற்சியிலே குடும்பத்தில் சில தடைகள் வரும். இது வேண்டாம், இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எந்த விதத்திலும் நீங்கள் அதை கவலைப்பட மாட்டீங்க. கணவன் மணி உறவிலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அதுக்கும் 2ஆம் இடமும் சுக்கிரன் 7ஆம் இடமும் சுக்கிரன். 7ஆம் இடம் தான் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், கணவன் மணி உறவு, நண்பர்களால் ஆதாயம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சியானது. குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. குழந்தைகளால் சந்தோஷம் இந்த வாரம் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று பார்க்கின்றவர் ராசிக்கு 6க்குரிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கின்றார். 6க்கு 6ஆம் இடம். அது அந்த 6க்கு 6 என்று பாவமாக அவர் அமர்ந்திருக்கின்றது. பலமானது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சண்முக கவசம் கேட்பது நல்லது. வேல்மாறன் அல்லது சண்முக கவசம். இந்த சண்முக கவசத்தை கேட்பதன் மூலம் வெற்றிகள் கொடுக்கும். உங் என்கின்ற மந்திரம் இந்த வாரத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு பீஜ மந்திரம். ஓம் உங் அப்படின்னு சொல்லுங்கள். ஓம் உங் அப்படி சொல்லும் பொழுதே அது உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் கொடுக்கும். அதுலேயும் இருக்குது ஓம் வக்கரத்துண்டாய உங். ஓம் வக்கரத்துண்டாய உங் அப்படிங்கிறது செல்வ கணபதிக்குரிய ஒரு அற்புதமான பீஜ மந்திரம். அது எப்பயுமே சொல்லலாம். ஓம் வக்கரதுண்டாய உங் அதை சொல்வதும் நல்லது தான். ஆனால் உங் என்கின்ற மந்திரத்தை ஓம் உங் நிறைய இருக்குங்க. உங் ஓங் உங் ரங்கிங் ரிங் உங் ஓங் உங் ரங்கிங் ஸ்டிங் மந்திர தோத்திர சித்து அரிணமா ஓம். அதெல்லாம் ஒரு பெரிய பீஜ மந்திரம். உங் ஓங் உங் ஈங் ஐம் இப்பெல்லாம் இதெல்லாமே ஒரு அந்த சொல்லுடைய பீஜ மந்திரம். இந்த வாரம் உங் என்கின்ற மந்திரத்தை சொல்வது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மந்திரத்தையும் கொடுங்கள், சண்முக கவசத்தையும் கேளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரம். இந்த வாரம் நீங்களே லக்கி குபேரன். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனை
அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் அதை பார்த்துலாம் ரொம்ப பயப்பட வேணாம். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபீரன் தான். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே புதனோடும் ராகுவோடும் சேர்க்கை பெற்றிருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 10ல் இருக்கின்ற பொழுது 4ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் யோகங்கள் அதிகமாகும். கோச்சார வேதை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 10ல் சுக்கிரன் இருக்கிறார், 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆகையால் யோகங்கள் சுக்கிரனால் ஏற்படுகின்றது. மகிழ்ச்சி, சந்தோஷம், எண்ணங்களிலே தெளிவு, உங்களுடைய செயல்களிலே வெற்றிகள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்றபோது சந்திராஷ்டமம் எப்பொழுது? வெள்ளி, சனி அந்த நாட்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வார இறுதியிலே உத்திராடத்தில் முடிகிறார், மூலம், பூராடம் வருகிற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே சமயத்தில் லாபத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார், 2லே குரு அமர்ந்திருக்கின்றார். குரு ஆனால் வக்ரமாக இருக்கிறார். இருப்பினும் குரு வக்ரமாக இருக்கின்றவர் தனித்து இருக்கின்றார். தனித்த குரு வக்ரமாக இருப்பதும் ஒரு பலமானது. ஆகையால் சில சூட்சமங்கள் இருக்கின்றது. ஜோதிடத்திலே கோச்சார பலன்களிலே 9 கிரகங்கள் தான், 12 ராசி தான், 27 நட்சத்திரங்கள் தான். ஆனால் அதற்குள்ளே எத்தனை கோள்களின் கோலாட்டம் நடைபெறுகின்றது. ஆகையால் குரு வக்ரமாக இருப்பது உங்களுக்கு சாதகம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. பண வரவு நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பார். அதான் குரு வக்ரமாக இருக்கிறார். ஆனால் வரவு சிறப்பாக இருக்கும். பணம் வந்து கொண்டே இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரிய பயிற்சி 13ஆம் தேதி ராசிக்கு 10க்கு வருகிறார், திக்பலம் பெறுகின்றார். பொதுவாக சூரியன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதே ஒரு கிரகண மாதம். ஆனாலும் இந்த கிரகண நாள் அப்படிங்கிறது பார்க்கும்போது அடுத்த வாரம் வரும். இது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்குறது இந்த வார பலன். ஆகையால் 10ல் இருக்கின்ற புதன் பலமாக இருக்கின்றார். 10ல் புதன், இதில் குருவோடைய பார்வை இருக்கின்றது. யார் மீது? ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்கை பெற்றாலும் குரு பார்வை இருக்கின்றது. இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சேர்க்கை பெறும், குரு பார்வை இருக்கிறதுலாம் அது நடைபெறணும். சூரியனும் ராகுவும் அப்படி உங்களுடைய பார்வை பெறுகின்ற அமைப்பு ஏற்படணும். இப்போ ஏற்பட்டு இருக்கு. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் ராகுவோடு சேர்க்கை பெற்றாலும் குருவோடைய பார்வை ராகுவின் மீது இருக்கின்றது, சூரியன் சுக்கிரன் புதன் மீது இருக்கின்றது. ஆகையால் ராகு சூரியன் சேர்க்கை பெற்றாலும் எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஆகையால் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? 10ஆம் இடங்க, அதுதாங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம். 10ஆம் இடம் மிக பலமாக இருக்கின்றங்க. குரு பார்வை வேறு இருக்குது. ராகு 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும், அதில் பாம்பு இருந்தால் யோகம். அது ஜாதக ரீதியாக இருந்தால் இன்னும் நன்மை. அது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கணும். ஆனால் இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்கும் உங்களுக்கு 10ல் ராகு இருந்து குரு பார்வை இருக்கின்றது. ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதில் தொழிலாக பண்ணுறவங்க, இல்லை அதில் நம்ம இப்போ ஒரு பணம் போட்டு லாபம் பார்க்கலான்னு ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம ரிஸ்க்கு தானே, அதில் கவனமாக இருக்கணும். அதை நான் அடித்து கூறுவேன். ராகு எப்போல்லாம் அந்த சதய நட்சத்திரம் வரும்பொழுது இதை மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுக்குறார். இப்போ நம்ம பாருங்களேன், தங்கம் ஏறுது இறங்குது, மீட்ரு ஏறுற மாதிரி ஏறுது இறங்குது. ஸோ அதிலலாம் பணம் போடுறது ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். ஏன்னா குரு தான் தங்கம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் கவனம். ஆனால் தொழில் வியாபாரத்தில் மற்ற இடத்தில் வியாபாரம் தொழில் இருக்கிறவங்க நிச்சயம் இந்த வாரம் லாபஸ்தானத்தில் சனி இருப்பது பலமாக உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருக்கும். உழைப்புகளை நிறைய கொடுப்பீர்கள். அதற்குரிய ஆதாயம் சற்று தாமதமாக ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு தனாதிபதி அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதியான புதன் 10ல் இருப்பதனால் இந்த வாரம் லாபகரமான வாரமாக உங்களுக்கு அமையும். கூட்டு தொழிலில் சிறப்பான ஒரு நன்மைகள் இருக்கிறதா என்றால் அதுவும் நன்றாக இருக்குது. அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தவரை 13ஆம் தேதி வரை கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டியது தான். சூரியன் சனியோட வீட்டில் இருக்கார். அங்கே பகை வீடு. ஆனால் சனியோட வீட்டில் இருக்கார். அதுதான் தை மாதம்.
இருந்தாலும் 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10க்கு வருகிறார், திக்பலம் பெறுகிறார். கோச்சார ரீதியாக 9 என்று சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனுக்கு அந்த கோச்சார ரீதியாக அது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இல்லை. ஆனால் 10ஆம் இடத்தில் யோகத்தை தருவார், திக்பலம் பெறுவார். அது ஒரு பலமான அமைப்பு. எனவே இந்த வாரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை சனி அருளாலும் குரு அருளாலும் இந்த வாரம் நன்மைகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இதெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. ஆரோக்கியம், ராசிக்கு 6க்குரியவரே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான், அவர் உங்களுக்கு 10 ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கார். மனதில் ஒரு மாதிரியான பயம், தயக்கம், இதெல்லாம் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே பாதிப்பில்லை. குரு பார்வை இருக்கின்றது. ஆகையால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு கவனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சுதர்சன சகசாரம் யூடியூப்ல இருக்கு. சுதர்சன சகசாரம், அதை கேளுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கணும் உங் ஓம் உங் என்கின்ற அந்த ஒரு பீஜ மந்திரம், ஒரு சொல் பீஜ மந்திரம் உங். அந்த ஓம் என்பது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது. ஓம் உங் என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக உங்களுக்கு அமையும். இந்த வாரம் உங்களுக்கு புதனின் அருளால் நீங்கள் லக்கி குபேரனாக இருக்கப் போகிறீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளை, இவ்வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? நீங்கள் லக்கி குபேரனா? உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான், ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சுக்கிரனோடையும் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவது சிறப்பான ஒரு யோக அமைப்பு. சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது லட்சுமி நாராயண யோகம். இருந்தாலும் ராகுவும் சேர்க்கை பெறுகிறாரா? ஆம், ராகு சேர்க்கை பெறுகிறார். ராகு மிதுன ராசிக்கு நன்மையை செய்யக்கூடியவர். மேலும் ஜென்ம குரு ஆனால் வக்ரமாக இருக்கின்றார். அது கெட்டவன் கெட்டிடும் நன்மை. குரு பொதுவாக தனித்து இருக்கின்ற பொழுது, வக்ரமாக இருக்கின்ற பொழுது அபரிதமான நன்மைகளைத்தான் செய்வார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு வக்ரமாக இருக்கும்போது பாதிப்பு இல்லை. மேலும் சுக்கிரன் புதனையும் ராகுவையும் குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. 8ல் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 6, 11க்குரிய பகை கொண்ட செவ்வாய் 8ல் உச்சம் பெற்றிருக்கின்றார். பகை கொண்டவன் பலமாக இருக்கின்றான். கோபம் வரும். எதுக்கெடுத்தாலும் சற்று உணர்ச்சி வசப்படுவீர்கள், அவசரப்படுவீர்கள், வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். அது உங்களுக்கு பாதகமாக அமையும். ஆகையால் இந்த சமயத்தில் அந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக 6ஆம் இடம், 7ஆம் இடம் என்று சிறப்பாக செயல்படுகின்றார். செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு மிகவும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. 10ல் சனி அமர்ந்திருக்கின்றார். 10ல் ஒரு பாவி இருப்பது நன்மை. குருவோடைய வீட்டில் சனி அமர்ந்திருப்பது யோகம். ஆகையால் காரணம், உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் சனி, அவர் 10ல் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடம் குருவோடைய வீடு. அந்த குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சனியோடைய வீட்டை, குடும்பத்தை பார்க்கிறார். 9, 10 அவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதே தர்ம கர்மாதிபதி யோகம். எப்படி பாருங்க, ஜோதிடத்தில் ஒரு விஷயங்கள் எவ்வளவு நுண்ணிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. 9க்குரியவன் சனி 10ல் இருக்கின்றான். 10க்குரிய குரு ராசியில் இருந்தாலும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுதான் 9 தர்மஸ்தானம், 10 கர்மஸ்தானம். அதுதாங்க தர்ம கர்மாதிபதி யோகம். அது இப்போ ஏற்பட்டு இருக்கிறதே. அதாவது நேரடியாக அப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதோடைய தொடர்பு ஏற்படுகின்றது.
9 இடத்தை குரு பார்க்கிறார். குருவுடைய வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார். எனவே தொழில் வியாபாரம் 10ல் சனி அமர்ந்திருப்பதும் குருவுடைய தொடர்பு ஒரு வகையில் ஏற்படுகின்ற 9 பாக்கியஸ்தானத்துக்கு என்பதனால் பொருளாதார வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். கடின உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களில் குழப்பங்கள் கொடுக்கும், ஒரு அழுத்தங்கள் கொடுக்கும் மனதில். ஆனாலும் முயற்சியிலே வெற்றிகள் நிச்சயம் இருக்கின்றது. சூரிய பேச்சு 13ஆம் தேதி உங்களுக்கு 9க்கு வரும் என்ற குருவோடைய பார்வை பெறுகிறது, சிறப்பானது. மேலும் 3ஆம் வீட்டை பார்ப்பார், சொந்த வீட்டை. முயற்சி ஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே தைரியமான முடிவுகள், செயல்களிலே பயமில்லை, முயற்சியிலே வெற்றி பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். அது ஒரு அற்புதமான அமைப்பு இல்லையா? மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருந்தால் எந்த ஒரு காரியமும் அன்றைய பொழுது மிக சிறப்பாக நம்ம பார்க்கறதே. வாரப்படனா ஒரு நாள் போனால் ஒரு நாள் வந்திருக்கு, காலை வந்தால் விடிந்தால் மாலை வந்தால் இரவு, இதெல்லாம் நமக்கு அந்த நாள் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற காலையிலே உற்சாகமாக நம்ம எழுந்தோம்னா அது ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். அது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10லே சனி இருப்பதனால் வரவுகள் சிறப்பாக இருக்கும். 10க்குரிய குரு ராசியிலே வக்ரமாக இருப்பதனால் வரவுகள் அதிகரிக்கும். முயற்சிகளிலே வெற்றிகள் இருக்கும், மனதிலே துணிச்சல் இருக்கும். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது அடிக்கடி சொல்கிறதுனா செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால கோபம் வரும், அதை மட்டும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தவிர்க்க முடியாது, கோபம் வந்தால் தவிர்க்க முடியாது. ஆனாலும் கட்டுக்குள் வைத்துக்கொள்வது நம்மளுடைய முயற்சியில் எண்ணங்களில் இருந்தால். உத்தியோகம் கொஞ்சம் பொறுமை காட்டணும். ஆனால் அதே சமயத்தில் உயர்வுகள் இருக்கின்ற வாரம். திடீர் முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். திடீர்னு ஒரு நல்ல விதமான ஒரு ஆஃபர் வரும், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க, புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்க நல்ல வேலை அமையும். இதெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. மேலதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் 13ஆம் தேதி வரை. அது வரைக்கும் 8ல் சூரியன் இருக்காரே. ஆனால் 8ல் சூரியன் இருக்கும், சூரியனோடு ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் அழுத்தத்தை கொடுப்பார். நீ செய் அப்படின்ட்டு இருப்பார். நீங்கள் அதெல்லாம் கடுப்பாவீங்க. ஏன்னா லக்னத்தில் ராசியில் குரு இருக்கார், அது வக்ரமாக இருக்கார். பொதுவாக லக்னத்தில் குரு இருந்தார்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்தில் லக்னத்தில் குரு அது திக்பலம், அது ஒரு பெரிய பலம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு மனிதன் அப்படின்றது ஜோதிடத்தில் இருக்குது, என் அனுபவத்திலும் தெரிந்து. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துக்கு கொஞ்சம் அதிகமான வேலைகள் இருக்கும். ஆனால் அதையும் உங்களால் சாதிக்க முடிகின்ற தன்னம்பிக்கை சுக்கிரன் போது சேர்க்கையால் ஏற்படுகின்றது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்க்குறேன். பட்டுன்னு கோவப்படுவீங்க. என்ன செஞ்சியா, அதை செஞ்சியா இல்லையான்ட்டு. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் கணவரை அதிகமாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பீர்கள். அவர் தான் டென்ஷனாக வர, என்ன ஆச்சு, என்ன ஏன் கோவப்படுற அப்படின்ட்டு. கோபம் இல்லாமல் பார்த்துக்குங்க, அது கொஞ்சம் நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 5க்குரிய சுக்கிரன் 5க்கு 5 என்று பாவமாக 9ல் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், கல்வியிலே மேன்மைகள் இருக்கும். ஏன்னா நெருங்குது இல்லையா தேர்வெல்லாம். பிப்ரவரி மாதத்தில் அடுத்த மாதம், அதுக்கப்புறம் தான் தேர்வுகள் நெருங்கும். இப்போ படிக்கிறியான்னு கவலைப்பட வேணாம், நல்லா படிப்பாங்க. ஆரோக்கியம் 6க்குரிய செவ்வாய் பகவான் 8ல் அமர்ந்திருப்பது ஒரு விபரீத ராஜயோகம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் கோபம் வரும்னு சொல்கிறேன், அதாங்க ப்ரெஷர் பிரச்சனை, பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்புன்னு இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மற்றவங்களையும் டென்ஷன் பண்ணாதீங்க, நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு கவன இறை வெளிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது சுதர்சன சகசாரம் யூடியூப்பில் இருக்குது, அதை கேளுங்கள். அதுக்கு அடுத்ததாக சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் உங் என்கின்ற மந்திரம். ஓம் உங் அதுலேயும் நிறைய இருக்குங்க. அந்த உங் என்கின்ற மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். ஓம் வக்கரதுண்டாய உங். இது வக்கரதுண்டாய என்றால் அது கணபதியுடைய சொல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தூமகேது, வக்கரதுண்டா, ஐயங்கரன், சதுர்த்தி, கபிலன், விகடன் என்று கணபதிக்கு நிறைய பேர், கணாதிபதி, கஜபதி. அதில் ஓம் வக்கரதுண்டாய உங் என்கின்ற மந்திரத்தை சொல்வதும் ரொம்ப பலம். நான் சொல்வது இந்த வாரம் உங் என்கின்ற மந்திரம், அது எப்பயுமே சொல்லலாம். அது செல்வ கணபதிக்குரிய மந்திரம். ஓம் வக்கரதுண்டாய உங். அது இந்த வாரம் நீங்கள் உங் என்கின்ற ஓம் உங் அதை சொல்லுங்கள்.
சிறப்பான வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் நீங்கள் லக்கி விவரனாக இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கின்றது? நீங்கள் லக்கி குபேரனா? இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம், பொறுமை, எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ராசியாதிபதியான சந்திர பகவான் அமாவாசையை நோக்கி செல்கின்றார். மேலும் இந்த வாரத்தில் அவர் விருச்சிக ராசியிலே நீச்சம் பெறுவார். அவ்வாறு நீச்சம் பெறுகின்ற பொழுது எந்த விதமான குருவுடைய தொடர்பு இல்லை. அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு சென்றது நன்மை என்றால் சனியோடைய பார்வை பெறுவார் என்று இந்த வாரம் நிதானம் காட்ட வேண்டிய ஒரு கவனமான வாரமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ராசிக்கு 7லே சூரியன், செவ்வாய். இவற்றிலே செவ்வாய் ராசியை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார், கோபத்தை கொடுப்பார். யோகாதிபதி தான் செவ்வாய். உச்சம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதான். ஆனால் சில சமயங்களிலே நாம் காட்டுகின்ற கோபம் நமக்கு எதிர்வினையாற்றும். அவ்வாறு செய்வது நமக்கே பாதகமாக அமையும். இந்த வாரத்தில் அவை கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானம் 2ஆம் இடம், அந்த வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனும் 7லே அமர்கின்றார். 13ஆம் தேதி 8க்கு அட்டமத்துக்கு செல்கின்றார். ராகுவோடு சேர்க்கை பெறுகின்றார். கிரகண நிலை ஆரம்பிக்கின்ற ஒரு மாதம். குருவுடைய பார்வை இருக்கின்றது. ஆகையால் அது ஒரு நன்மை. இருந்தாலும் இந்த வாரத்தில் நிதானம், பொறுமை காட்ட வேண்டியதாக அமைந்திருக்கின்றது. கிரகங்களின் நிலை எவ்வாறு? கோள்களின் கோலாட்டத்தில் எல்லா நாட்களும் நமக்கு கிரகங்கள் சாதகமாக அமையாது. சில சமயங்களில் இவ்வாறு அமையும். தொழில், வியாபாரம், பொருளாதார விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. நீங்களே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே நிதானமாகத்தான் கவனமாக செயல்பட வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதனா ஒரு முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நல்ல நாள், தாராபலம் பார்ப்பது, ஓரை பார்த்து அந்த முயற்சிகள் எடுப்பது, அதெல்லாம் கவனமாக செய்வது நல்லது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பொருளாதார விஷயத்தில் சில இழப்புகள் ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மற்றபடி பார்க்கின்ற போது வரவுகள், லாபாதிபதியான சுக்கிர பகவான் 8ல் அமர்ந்து குரு பார்வை இருக்கின்றது. வரவுகள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள், வரவு 8அனா செலவு 10அனா அப்படிங்கிற மாதிரி செலவுகள் திடீர்னு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று நம்மளே ஒரு திகைத்து போகாமல் இருக்கு. என்னடா நேற்று தான் பார்த்தோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிம்மதியாக இருந்தால் இன்றைக்கி இன்னும் அப்படி டக்குன்னு ஒரு செலவு வைக்குதே அப்படின்னு அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த வாரம் செலவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைங்க. வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துவதும், மற்ற ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் அவர்களுக்காக ஒரு வழக்காடுவது, வாதாடுவது என்று எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களுக்காக நீங்கள் சண்டை போடுவதுலாம் வேணாம். உங்கள் வேலையில் நீங்கள் முழு கவனம் இருங்க. அதை அதை கொஞ்சம் கவனமாக இருந்தாலே பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். மேலதிகாரி சற்று பகம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்றது. குடும்பம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏற்கனவே 2ல் கேது இருந்து பல குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ சூரியன் வர சூரியன் அவர் வீட்டை பார்க்குறார். கேதுவோடைய தொடர்பு, ராகுவோடைய சேர்க்கை, கேது மீது பார்வை. எனவே குடும்பத்தில் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். குழந்தைகள், ராசிக்கு 5க்குரிய சுக்கிரன் அவங்களுக்கு குரு பார்வையில் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. அவங்களுடைய கல்வியில் அவங்க ராசின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஆகையில் அவங்களும் கடகமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன அப்படின்றது பார்க்கணும்.
ஆனால் மற்ற ராசியாக இருந்தால் அது ஒரு தரப்பே வேறு. எனவே அவங்க கல்வியிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6க்குரியவர் அவர் தான் குரு பகவான். ராசிக்கு 12ல் வக்ரமாக இருக்கார். எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும், உணவு பழக்கத்தில் சீரான பழக்கங்கள், உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றில் ஈடுபாட்டை காட்டுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்க வேண்டிய சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக கவசம். சண்முக கவசத்தை கேளுங்கள், நன்மைகள் அதிகரிக்கும், பயம் அகன்றும், எந்த ஒரு முயற்சியும் தெளிவிருக்கும். அதுக்கு அடுத்தாக சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜி மந்திரம் ஊங். ஊ இங் உங். ஓம் ஊங் என்கின்ற மந்திரத்தை ஓம் ஓங் ஓம் ஓங். காலையில் வந்து எழுந்தவொடனே அது ஒரு 2 நிமிஷம் ஆச்சும் அதை சொல்கிறதுக்கு முயற்சிகள். நிச்சயமாக அது நல்லதுங்க. அதை சொல்லுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். இந்த வாரம் சில விஷயத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி நீங்கள் இந்த சண்முக கவசத்தையும் ஊங் என்கிறவன் சொல்வது வெற்றிகளுக்குரியவராக இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை, இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா? இந்த வாரத்தை பொறுத்தவரை சில சமயங்களிலே மனதிலே ஒரு அழுத்தம், ஒரு தயக்கம், ஒரு குழப்பம். ஆனால் அதே சமயத்தில் அந்த குழப்பங்கள் அகன்ற பிறகு அல்லது அந்த செயல்களை ஆரம்பித்த பிறகு மிக விரைவாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகமும் இருக்கின்றது. காரணம், ராசியிலே கேது மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுப்பார், ஒரு விரக்தியை கொடுப்பார், தனிமையை கொடுப்பார். அதே சமயத்தில் 6லே செவ்வாய் அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார். லாபத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் 6லே உச்சம் பெற்று 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். அதே சமயத்தில் ராசியாதிபதியான சூரியன் 6லே அமர்ந்திருக்கின்றார். 13ஆம் தேதி 7க்கு செல்கின்றார். 7ஆம் இடம் சூரியனுக்கு உகந்த இடம் அல்ல. ராகுவோடு சேர்க்கை வேறு. கிரகண நிலை, கிரகண மாதம். இந்த மாதத்திலே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய கிரகணம் வரும், அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஒரு சூரிய கிரகணம் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது 7ல் சூரியன் இருந்தாலும் குரு பார்க்குறார், 9ஆம் பார்வையாக பார்க்குறார். மேலும் குரு வக்ரமாக இருந்தாலும் குரு சூரியனாக தான் வக்ரமே ஆகிறார். அதனால் சூரியனை பார்க்குறதுல அவர் வந்து சூரியனை பலம் தான் படுத்துவார், கோபலாம் பட மாட்டார். சிம்மராசிக்கு குரு யோகாதிபதி. இன்னொரு விஷயம், 7லே சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சூரியனோடு தான் ராகு சேர்க்கை பெற்றாரே, சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றிருக்காங்களே. சூரியன் புதன் சேர்க்கை என்பது தன லாபாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு. தனம் 2ஆம் இடம், லாபம் 11ஆம் இடம். அந்த தன லாபாதிபதி அதான் புதன். அவர் சேர்க்கை, சுக்கிரனுடைய சேர்க்கை, 10க்குரிய கர்மாதிபதி சேர்க்கை, இதெல்லாம் ஒரு நன்மையான விஷயம். வரவுகள் நன்றாக இருக்கும். ஆனால் மனதிலே தான் குழப்பம், மனதிலே ஒரு அழுத்தம். செவ்வாய் வேறு பார்ப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் பணம் வரும். அந்த பணம் வந்ததை அதை வச்சுக்கிட்டு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அட்டமத்தில் சனியெல்லாம் கவலைப்படாதீங்க. 7ல் செவ்வாய் ராகு இருக்குனால, சுக்கிரன் புதன் இருக்கனால சனியால் உங்களுக்கு இப்போ எந்த பாதிப்பும் இல்லை. கேது தாங்க, கேது. அப்போ கணபதியை வணங்க வேண்டும். கணபதியை நீங்கள் வணங்க வேண்டும். அருகில் இருக்கின்ற ஆலயம் சென்று கணபதியை வணங்க வேண்டும். இல்லை வீட்டிலேயே கணபதி தான், அவருக்கு ஒரு டம்ளரில் ஒரு பாலை வச்சு அபிஷேகம் செய்து உங்கள் தூமக்கேதுவே நமகா, தூமக்கேதுவே நமகா. அதாவது தூமக்கேது என்பது கணபதியோடு உங்களுக்கு பிடிச்சவர் கஜபதி, கணபதி, கஜாதிபதி,
வக்கரதுண்டாய, ஐங்கரன், சதுர்த்தி எப்படி வேணால் உங்களுக்கு பிடித்ததை அந்த பேரை சொல்லி கணபதியை வணங்குவது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சில சமயங்களில் தேவையில்லாத ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கங்கள் ஏற்படும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரம் தொழில் வியாபாரம், இதெல்லாம் நான் பொது பலனாக சொல்லிட்டு வந்தேன். தொழில் வியாபாரம் லாபத்தில் குரு இருக்கிறனால லாபம் சிறப்பாக இருக்கின்றதுங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதெல்லாம் ஒரு அற்புதமாக முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஆக லாபம்லாம் இருக்குது. நல்லாவே கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்கும். அதுதான் பிரச்சனை. மற்றபடி வரவுகள்லாம் சிறப்பாக இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். ஆக இந்த வாரம் வரவுகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. வேலையெல்லாம் முழு கவனத்தை செலுத்த மாட்டீங்க. மற்றபடி மேலதிகாரிலாம் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர் கூட உங்களுக்கு பகமை காட்ட மாட்டாங்க. அவங்களும் உங்கள்கிட்ட நட்பு தான் பாட்டுவாங்க. எல்லாமே இருக்குது, ஆனால் என்கிட்ட ஏதோ இல்லை. எல்லாமே இருக்குது, ஆனால் என்கிட்ட ஏதோ இல்லை. அப்படி தான் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு தெரியும், ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. அதுதான் பிரச்சனை. அது காரணம் கேது. நான் சொன்ன மாதிரி கணபதி வழிபாடு. குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அமைந்திருக்கின்றது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கின்றார். பாதிப்பில்லை என்றாலும் அவர் பார்வை இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா. கிரகமே மறைஞ்சு போச்சா, சனியே இல்லையா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆகையால் சனியோடைய பாதிப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அது அற்புதமாக இருக்கு. கல்வியெல்லாம் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. அடுத்தாக ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்குங்க. மனதாங்க குழம்புது. ஆரோக்கியம் எல்லாம் ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்குது. மனம்தான் மனம் ஆரோக்கியம் என்பது வேறு, உடல் ஆரோக்கியம் என்பது வேறு. அதில் சில விஷயங்கள் கமெண்டில் போடுங்க. சிம்மராசியில் பிறந்தவங்க இல்லை எனக்கு மனத்தில் எதுவும் குழப்பம்னா எனக்கு அது புரியும். அப்போ உங்களோட டைம் ஆஃப் பர்த்லாம் போட்டுனா நானும் அதை பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஜாதகம் என்பதே முதன்மையானது. கோச்சார பலன் என்பது ஒரு 30-40% தான். ஆனால் அந்த 40%மே நமக்கு ஒரு வருது இல்லையா ரேஷியோவில். ஆக மனதில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சண்முக கவசத்தை கேளுங்கள். சண்முக கவசத்தை கேட்பதும் உங் என்கின்ற ஒரு சொல் மந்திரம், உங் உங் ஓம் உங் ஓம் உங் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நீங்களும் லக்கி குகனாக இருப்பீர்கள். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவுடைய யோகத்தினால், 6ல் அமர்ந்திருக்க உச்சம் செவ்வாயால் யோகத்தினாலும் வெற்றிக்குரியவராக லக்கி குகனாக இருப்பீர்கள். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகளை, இவ்வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் குருவுடைய பார்வையை பெறுவதும் யோகமான அமைப்பு. 7ல் சனி இருந்தாலும் 6ல் கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. 10ல் குரு வகரமாக இருப்பது நன்மை என்று உங்களுக்கு ஆண்டுகோள்களாலும் பாதிப்பில்லை. ராகு 6ல் யோகமாக இருக்க. இதில் செவ்வாய் பகை கொண்டவன். அவன் உங்களுக்கு 5ல் அவர் உச்சமாக இருந்தாலும் அது 3க்கு 3 என்று பாவம். 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் தான் 5ஆம் இடம். 3, 4, 5 அந்த அப்படி எண்ணி பாருங்களேன். 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், அந்த இடத்துலேருந்து அவர் 1, 2, 3 அப்படி இருப்பார். அது பாவம். முயற்சியில் தைரியம் துணிச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சாதகமாக இருக்கின்றார். குருவோடைய பார்வை ஆரம்பிக்கின்ற வாரம். அதன் பிறகும் இறுதியிலும் குரு பார்வை என்று உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை
ராசியாதிபதி புதன் பகவான் பலமாக இருப்பது, சுக்கிரன் 6ல் இருப்பது யோகம் இல்லை. ஆனால் சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்படுகின்றது. தனித்து சுக்கிரன் 6ல் இருப்பது தான் பிரச்சனை. அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது லட்சுமி நாராயண யோகம். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம், லாபாதிபதியான சந்திரன் சாதகமாக ஒரு சஞ்சாரங்கள் செய்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாபம் கொண்ட வாரம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை. ஆடம்பர செலவுகள் அது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. சூரியன் 5ல் இருக்கனால 13ஆம் தேதி சூரியன் 6க்கு போகிறது யோகம். அது சூரியன் ராகுவோடு சேர்க்கப்பட்டாலும் குரு பார்வை இருக்குது. ஆகையால் இந்த வாரம் வரவு தொழில் வியாபாரத்தில் நல்ல விதமாக இருக்கின்றது. செலவுகள் கொஞ்சம் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அது நல்லது தானே. அதுக்கடுத்து உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி கொஞ்சம் அப்படியே பொறுமை காட்டுங்க. சனி உங்களுக்கு 7லேருந்து ராசியை பார்க்குறார். உங்களுக்கு 5ல் வர சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. ஸோ சில முயற்சிகளிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். மேலதிகாரம் கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த மாசி பிறந்த பிறகு நன்மைகள் இருக்கின்றது. கமெண்ட்டில் போடுங்க, இந்த தை மாதம் எனக்கு உத்தியோகத்தில் என்னுடைய மேலதிகாரிட்ட கொஞ்சம் நன்மையாக இருந்தது, மகிழ்ச்சி சந்தோஷம், உறவுகள் சிறப்பாக இருந்தால். இல்லை, எனக்கு அவங்க கூட கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு, கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்ட்டு. காரணம், அந்த வீட்டுக்கு அந்த 6ஆம் வீடா, சிம்மத்துக்கு 6ஆம் வீடா அந்த சூரியன் உட்கார்றது அந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் 13ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். குடும்பம் சந்தோஷம் இருக்குங்க. கணவன் மனைவி உறவுலாம் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் மகிழ்ச்சி. கணவன் மனைவி 7ல் சனி பாதிப்பில்லை, ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு மனம் வைத்துக்கொள்வது. அதான் கண்டக சனி. இப்போ கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னா அப்புறம் அஷ்டம சனியும் வரலாம் போகுது. சில சமயங்கள் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. அதுக்கடுத்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியம்லாம் நன்றாக இருக்குது. கொஞ்சம் சுக்கிரன் 6ல் இருக்கும்போது கொஞ்சம் சளி தொல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அது இந்த கிளைமேட்டே அப்படி தானே இருக்குது. குளிர்காலம், அதே மழை பெய்யுது. அதாவது இந்த தை மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் குளிரும் இருக்குது, மழையும் பெய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இந்த சளி அந்த மாதிரியான ஒரு குளிர் பிரச்சனைகள் இருக்குது. உணவு பழக்கத்தில் அதை தவிர்ப்பது, குளிர்ந்த பானங்கள், குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது தவிர்ப்பது. பூசணிக்காய் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது, சாப்பிட்றது தவிர்ப்பது நல்லது. இதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு சுதர்சன சகசாரத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது ஒரு சொல் பீஜ மந்திரம் ஊங் ஓம் ஊங் என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும். காலையில் எழுந்தவுடனே முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாம் வணங்கிட்டு, குலதெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரம் ஒரு 2 நிமிஷம் ஓம் ஓங் ஓம் ஓம் அப்படின்னு உச்சரியுங்கள். அது உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். நலம் பெருக, வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேர்னா நிச்சயங்க. ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 5ல் இருந்து குருவோடைய பார்வையும் புதனுடைய சேர்க்கையும் பெறுவது அற்புதமான ஒரு யோக அமைப்பு. 6லே சனி, 9லே குரு, 11லே கேது ஆண்டுக்கோள்கள் மிக சாதகமாக இருக்கின்ற யோக அமைப்பு. இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். கர்மாதிபதியான 10க்குரிய சந்திர பகவான் இந்த வாரம் சாதகமாக உங்கள் ராசியிலிருந்து ஆரம்பிக்கின்றார். ஞாயிறு அன்று உங்கள் ராசியில் இருக்கிறார். மனதில் உற்சாகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான மனநிலை. மனநிலை நல்லா இருக்குன்னா அது ஒரு யோகம் தாங்க சொல்லுவேன். பொருட்செல்வம், அருட்செல்வம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி மனச்செல்வம், மனம் உற்சாகமாக இருக்கா, அது ஒரு பெரிய பொறுப்புனை. எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு அன்பு, பாசம், நல்ல மகிழ்ச்சி இருக்கணுமே.
கோடிக்கணக்கில் இருந்தாலும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருந்தால் இந்த கோடிகள் என்ன பண்ணும்? நமக்கு ஒன்றும் பண்ணாது. மனசில் உற்சாகம் கொடுத்துருமா? பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். ஆகையால் இந்த வாரம் துலாம் ராசிக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, மனதில் புத்துணர்ச்சி எல்லாம் இருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். சுக்கிரன் புதன் உங்களுக்கு 5ல் இருக்கிறது யோகம். அதே போல் 4ல் செவ்வாய், அது உங்களுக்கு சில விஷயங்களிலே ஒரு துணிச்சலை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையை உச்சமாக இருக்கார் இல்லையா செவ்வாய். ஆக இந்த துணிச்சலை கொடுக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் லாபம் கொண்டதாக இருக்கின்றது இந்த வாரம். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும், தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை. புதன் 12ம் விரையாதிபதி, அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி, அவர் 5ல் இருக்கிறார். குரு பார்வை, தேவையில்லாத செலவுகள், பொருட்சேர்க்கை இருக்குது. ஒரு வீடு வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இதெல்லாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. உத்தியோகம் உற்சாகமாக இருப்பீர்கள். மேலதிகாரி நல்ல மதிப்பு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. புதிய வேலை எதிர்பார்த்துக்கணும், நல்ல வேலை அமையும். ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உற்சாகமான வாரம். செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். பாராட்டுகள் பெறுவீர்கள், நன்மைகளையும் அடைவீர்கள். குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தோஷமான வாரம் இந்த வாரம். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய யோகம், நல்ல ஒரு விஷயங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. கணவன் மனைவி உறவிலையும் மகிழ்ச்சி இருக்குன்னு. குழந்தைகளால் சந்தோஷங்க, குழந்தைகளால் சந்தோஷம். 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அதான் குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆரோக்கியம் மிக உற்சாகமாக இருக்கும். புத்துணர்ச்சியும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக வேகமாக செயல்பட ஆரோக்கியம் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். நீங்கள் லக்கி குபேரன். அதுக்கு அடுத்தாக பார்க்கணும், இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு என்று பார்க்கின்ற சுதர்சன சகசாரம். சுதர்சன சகசாரம் அப்படிங்கிறது யூடியூப்பில் இருக்குது, அதை கேளுங்க. ஒரு சொல் பீஜ மந்திரம் ஓங். ஓ இங் ஓங் என்கின்ற மந்திரம், ஓம் ஓங் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிக்குரிய வாரமாகும். லக்கி குபேரனாக இருக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா, 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சங்க. அதை விட என்னங்க பலம், அதோட என்ன யோகம். நீங்கள் தாங்க லக்கி குபேரன். ராசியாதிபதி பலமாக இருக்க. 6ஆம் இடத்துல 4ஆம் பாதம், எதிரிகள் எல்லாம் ஒதுங்கி இருப்பார்கள். ராசிக்கு 4லே புதன் பலமாக இருக்கார். புதன் பகை கொண்டனார் ராகுவோடு சேர்க்கை பெற்று 4ல் இருப்பது யோகம். 8ல் சனி, 5ல் உங்களுக்கு 5ல் சனி, 8ல் குரு. அதை பற்றிலாம் கவலையே வேண்டாம். ராசியாதிபதி ஒருத்தர் பலமாக இருக்கிறதே எந்த ஒரு விஷயத்தில் வெற்றிகளை கொடுக்கும். முயற்சிகளில் தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும், புகழை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும். இதெல்லாம் செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் நன்மையான வாரம். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்குது. சந்திரன் ராசியில் வருவார். ராசிக்கு 2க்கு போவார். குரு பார்வை. அதுக்கு முன்னால் 12ஆம் குரு பார்வை. ராசிக்கு 10க்குரிய சூரியன், அவர் 3ல் இருக்கார். 13ஆம் தேதி 4க்கு போகிறார். 4க்கு போனாலும் குரு பார்வை. அது சிவராஜ யோகம். என்று இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பொருளாதார சிறப்புகள், வரவுகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பெரிய வெற்றிகள், புகழ், மேலதிகார நல்ல மதிப்பு, இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக இருக்கின்றன. எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சியில் வெற்றிகள், புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அது நல்ல வேலை அமையும். வேலை மாற்றம், இது இல்லை இந்த வேலை வேணாம் போகலாம் அப்படின்னா அதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம். குடும்பம், கணவன் மனைவி உறவிலே சந்தோஷம், மகிழ்ச்சி நிச்சயம் இருக்குது. 7க்குரிய சுக்கிரன் பலமாக குரு பார்வையோடு இருக்கார்.
2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். 6க்குரியவன் செவ்வாய் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார் தான் ராசியாதிபதி. ஆக இந்த வாரம் பலமாக இருக்கிற ராசியாதிபதி உற்சாகமான ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் கேட்க வேண்டிய சிறப்பு கவனமான இறை வழிபாட்டு சண்முக கவசம். சண்முக கவசத்தை கேளுங்கள், நன்மையாக இருக்கும். ஒரு சொல் பீஜ மந்திரம் உங் ஊ இங் என்கின்ற அந்த மந்திரத்தை என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் நிறையவே இருக்குது. லக்கி குபேரன் நீங்களே. நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா. ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு, சுக்கிரன், புதன், குருவுடைய பார்வை சிறப்பானது. அதே சமயத்தில் யோகாதிபதியான செவ்வாய் 2இல் உச்சம் பெற்றிருக்கிறார். அதுவும் ஒரு வகையில் நன்மை. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயால் கோபம் வரும். சூரியனும் 2இல் இருக்கின்றார். பாக்கியாதிபதி 2இலே, 5க்குரியவரோடு சேர்க்கை, பஞ்சமாதிபதியோடு சேர்க்கை. இதெல்லாம் நன்மை விஷயம்தான். கோபம் தாங்க வரும். இந்த கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ளே வச்சுருங்க. சூரியன் 13ஆம் தேதி உங்களுக்கு 3க்கு போகிறார். மாசம் ஏதாவது கை முடிந்து மாசி பிறக்கின்றது. குருவுடைய பார்வையும் பெறுகின்றார். அதுவும் ஒரு யோகமான அமைப்பு. சனியால் பாதிப்பு இல்லை, பலமுறை கூறியிருக்கின்றேன். 3லே கிரகங்கள் இருந்தால், இப்போ ராகு, உக்கிரன், புதன்லாம் இருக்காங்கன்ட்டு. எனவே இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். 7ல் குரு இருக்கார். அது அக்ரமாக இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி ராசியை பார்க்குறார். எதையும் ஒரு வேகம் விவேகத்தையும் கொடுக்கும். ஆனால் கோபம் வருங்க, அது மட்டும் கட்டுக்குள்ளே வச்சுங்க. பொருளாதார வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் இந்த வாரம் உங்களுக்கு பல வகையில் இருக்கும். காரணம் 10க்குரிய புதனை குரு ராசியாதிபதி பார்ப்பதினால். உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். மற்றவற்றிடம் கோபம் காட்டுவீங்க. தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் அதிகமாக உங்களுடைய கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதில் கோபமும் வரும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுங்க. மற்றபடி உங்களுடைய வேலையில் எந்த விதமான பிரச்சனைகள்லாம் கிடையாது. புதிய வேலை எதிர்பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். லாபத்தில் இருக்கின்ற அப்புறம் ராசிக்கு வருவார் என்று ஓரளவுக்கு இந்த வாரம் அவர் சாதகமாக இருக்கின்றார். இதுதாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை குரூப் டிஸ்கஷனை ரொம்ப பொறுமை காட்ட வேண்டும். குடும்பம் மகிழ்ச்சி, சந்தோஷம். கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே சமயத்தில் 2ல் செவ்வாய் இருக்காரே, குடும்பஸ்தானத்தில் அவர் உச்சமாக இருக்கார். செவ்வாயோட இயற்கை குணம் கோபம்தான். டக்குன்னு வார்த்தையை விட்டுறது அது செவ்வாயோடைய குணம். அதை மட்டும் கவனத்தில் வச்சுங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவில் அன்பு, பாசம்லாம் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குது. 6க்குரியவன் 3ல் இருக்கான். அது ஒரு விபரீத ராஜயோகம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குது. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றவர் சண்முக கவசத்தை கேட்க வேண்டும். சண்முக கவசத்தை கேளுங்கள். ஒரு சொல் பீஜ மந்திரம் உங் என்கின்ற மந்திரம். ஓம் உங் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரமாக அமையக்கூடிய அந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிக்குரியவராக நீங்கள் இருப்பீர்கள். லக்கி குபேரனாக இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா? ராசியிலே செவ்வாய் இருக்க, உச்சம் பெற்று இருக்க, எந்த ஒரு முயற்சியும் தைரியத்தை கொடுப்பார், துணிச்சலை கொடுப்பார், அதே சமயத்தில் கோபத்தை கொடுப்பார், அவசரத்தை கொடுப்பார். பதறிய காரியம் சிதறும் என்போம். பதற்றம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 3 ராசியாதிபதி சனி மிக பலமாக இருக்கின்றார். ராசிக்கு 2 சுக்கிரன் புதன் சேர்க்கை, அது தர்ம கர்மாதிபதி யோகம். ராசிக்கு 9க்குரியவர் புதன், 10க்குரியவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறது. தர்ம கர்மாதிபதியும் தொடர்கின்ற குரு பார்வை வேறு. ராகுவோட சேர்க்கை மகர ராசிக்கு பிரச்சனை இல்லை, சனியை போல் ராகு. ஆகையால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கும்பத்தில் சனியோட வீட்டில் ராகு இருக்கிறதும் சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது ராகு இன்னும் பலம் பெறுவார். ராகு இன்னும் பலம் பெறுவார். அதுதாங்க விஷயம். ராகு பலம் பெறுவார். ராகு தசை நடக்கிறதா இருந்தால், ஏன்னா உங்களுக்கு ராகு தசை நடக்கும். ராகு தசை உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ யோகம் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோணம், அவிட்டத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி. ஆக ராகு தசை நடக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு வாலிப வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு பூம் இருக்குது. இந்த வாரம் தொழில் வியாபாரம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கே, அது ஒன்று போதுமே. ஆகையால் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் பல வகையில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, எதிர்பார்த்ததை விட லாபம் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அவசரம் காட்டாதீங்க, அதுதான் செவ்வாய் செய்வார். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதுன்னா சனியோட வீட்டில் தான் செவ்வாய் உச்சமே பெறுறார். அதே சனி செவ்வாயோட வீட்டில் தான் நீச்சம் மேஷத்தில் பெறுவார். இருந்தாலும் அது செவ்வாய் சில வகையில் உங்களுக்கு, ஏன்னா 4ஆம் வீட்டை பார்க்கிறார், வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அது ஒரு வகையில் நன்மையான விஷயம் தானே. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கக்கூடிய, யோகம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. செலவுகள்லாம் கட்டுக் கொடுப்போம். அதுக்கடுத்தா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரியிடம் நல்ல நட்புறவு இருக்குமா? இந்த வாரம் அது கொஞ்சம் பாதிக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் தீரும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகள் இருக்குது. அதுக்கான 3 சனி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார், அவர் பலமாக இருக்கிறார். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உத்தியோகத்தில் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றிலே கொஞ்சம் நிதானம், பொறுமை, கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல வேலை அமையும். எதிர்பார்த்ததோடு நல்ல வேலை அமையும். அதே போலவே சக ஊழியரிடம் நல்ல நட்பு இருக்குது. சந்திரன் ரொம்ப சாதகமாக இருக்கார் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். சந்திரன் 10, 11 வர்றதுலாம் ரொம்ப யோகமான வாரம் நாட்களாக இருக்கும். திங்கள்லேருந்து உங்களுக்கு வேலன் வரை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்திரனால். குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு காரணம் சூரியன் செவ்வாயும் ராசியில், 8ஆம் சூரியன் ராசியில் இருக்கிறதுனால. அடுத்த வாரம்லாம் மாற்றம் இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, கணவன் மணி உறவில். அதெல்லாம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியிலும் அவங்க ரொம்ப நல்ல சிறப்பாக இருப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசியிலே குரு வக்ரமாக இருக்கிறார். ஆரோக்கியத்தை கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு மாதிரியான அழுத்தம், மன அழுத்தம், ஒரு உடல் உபாதைகள் இதெல்லாம் இருக்கும். குளிர் பிரச்சனைகள், அப்படி சளி தொல்லை அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி செய்வதனால் அதையெல்லாம் தவிர்க்க முடியும். சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு இந்த வாரத்தை பொறுத்தவரை சுதர்சன சகசாரம் கேளுங்கள். சுதர்சன சகசாரம் யூடியூப்ல இருக்குது, அதை கேளுங்கள். அதுக்கடுத்து ஒரு சொல் பீஜ மந்திரம் ஊங் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் ஊங் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். நன்மைகளும் வெற்றிகளும் பெறக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன் குருவோடைய பார்வையை பெறுவதும் புதனோடு சேர்க்கை இருப்பதும் அந்த லட்சுமி நாராயண யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த வாரம் உங்களை லக்கி குபேரனாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா. ராசியிலே சுக்கிரன் புதன் ராகு இருக்கின்றார்கள். சூரியன் 13ஆம் தேதி ராசிக்கு வருகிறார். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். 7 நடந்து கொண்டிருக்கின்றது. 2 சனி அமர்ந்திருக்கின்ற நிலை தொடர்கின்றது. இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். சந்திரன் குருவுடைய பார்வை பெறுவதும் அதன் பிறகு உங்களுக்கு 11க்கு வருவது 10க்கு வருவது என்று சாதகமாக இருக்கின்றார். பொதுவாக சுக்கிரன் புதன் சேர்க்கை அதுதான் லட்சுமி நாராயண யோகம். சுக்கிரன் லட்சுமி அதிதேவதையாக கொண்டவர், புதன் விஷ்ணுவை அதிதேவதையாக கொண்டவர். அதான் லட்சுமி நாராயண யோகம். அது இருக்குங்க ராசியில். அது ஒரு அற்புதமான அமைப்பு. இதில் குரு பார்வையும் இருக்குது. குரு வக்ரமாக இருந்தாலும் அவருடைய பார்வையில் எந்த பங்கமும் இருக்காதுங்க. இருக்கிற ஸ்தானத்தை தான் கொஞ்சம் என்ன பண்ணுவார்? 5ல் குரு சில விஷயங்களிலே எடுக்கிற முயற்சியிலே சில தடைகள் குரு வக்ரமாக இருக்கிறனால் ஏற்படும். ஆனால் அதையும் மீறி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சுக்கிரன் புதன் சேர்க்கையால் இந்த வாரம் ஏற்படுகின்றது. அதுதாங்க கும்பராசிக்கு இருக்கிற யோகம். சுக்கிரன் புதன் அப்பப்போ அடிக்கடி சேருவாங்க. அப்போ உங்களுக்கு 5க்குரியவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன், 9க்குரிய பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போது இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் பலம் பெறுகின்றது. 10க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 12லே உச்சம் பெற்றாலும் விரயத்தில் அமர்ந்திருக்கின்றார். செலவு அதிகரிக்கும். வீண் செலவுகள், தேவையில்லாத செலவுகள், எதிர்பாராத செலவுகள், வரவுகள் இருக்கும், நல்ல விதமான வரவுகள் இருக்கும், அதை விட செலவுகள் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு ஏதாவது ஒரு பழுது, நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அது மாதிரியான ஒரு பழுதுகள் செலவுகள் என்று இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது இப்போ வேண்டாம். மற்றபடி வரவு நன்றாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுக்கு மிஞ்சிய செலவு இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு சேமிப்பே இருக்கின்றது. உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். சூரியன் 12ல் இருக்கார். 13ஆம் தேதி தான் ராசிக்கு வரார். அப்படி ராசிக்கு வந்தாலும் ராகுவோடு சேர்க்கை பெறுவது ஒரு கிரகண நிலை. இந்த மாதத்தில் ஒரு கிரகணம், சூரிய கிரகணம் இருக்குது. அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் வரும். ஆக இந்த நிலையிலே உங்கள் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா அது அமாவாசையில் வரும்போது சூரிய கிரகணம் வரும். இந்த நிலையில் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துவதும், நண்பர்களுக்காக தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வது தவிர்ப்பது நல்லது. குடும்பம் என்று பார்க்கின்ற போது 7லே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்து விட்டீர்கள். இருப்பினும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்னென்னா நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை. கும்பராசி ஒரு அற்புதமான ராசி. நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகளை கொண்டவர்கள், அதுவும் யோகத்தை தரக்கூடியவர்களால் தசை. அந்த யோகத்துக்குரிய தசைகள், அதாவது சனி தசை, புதன் தசை, அதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசைகள் அதெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த எதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு யோகம் உங்களோட ராசிக்கு இருக்குது. அதுதாங்க கும்பராசி ஒரு பலமான ராசி. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி உறவுகளை, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் 6க்குரிய சிறப்பாக இருப்பதனால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையான வாரம். சில விஷயங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு கவலைகள் இருக்கும். என்னடா இது தேவையில்லாத செலவு இருக்குது, கார் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், பெரிய செலவு வச்சிடும், அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். கார்னு சொல்கிறது நீங்கள் அந்தளவுக்கு இருப்பீங்க. ஆகையால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தேவையில்லாத செலவு வரும்போதும் அதை பார்த்து கொள்வது நல்லது தான். அது இருக்கத்தான் செய்யும் அப்படின்ட்டு. மற்றபடி இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் சுதர்சன சகசாரம் கேளுங்கள். சுதர்சன சகசாரம் கேளுங்கள், யூடியூப்ல இருக்குது. ஒரு சொல் பீஜி மந்திரம் ஊங், ஊ இங் உங், ஓம் ஊங் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரமாக அந்த மந்திரம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். காலையில் இறந்த உடனே குலதெய்வம் பித்ருக்கள் எல்லாம் வணங்கிவிட்டு, மனதார உங்கள் குருமார்களெல்லாம் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா. லாபத்தில் யோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று அவர் 4ஆம் பார்வையாக 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பானது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஞாயிறு, திங்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கார். அதன் பிறகு 9க்கு வருவார், அதுக்கப்புறம் 10க்கு வருவார். இதெல்லாம் ஒரு நன்மையான நாட்கள். ஆனால் ஜென்ம சனி அப்படி இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் மனதில் கொஞ்சம் இருள், எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு மாதிரியான ஒரு தடுமாற்றங்கள், ஒரு விதமான சோர்வுகள், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அது சனியால் ஏற்படும். அனுமன் சாலிசாவை கேட்டுக்கொள்ளே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இறையத்தில் 12லே புதன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12 இருக்கிறது யோகம் தாங்க. ஆனால் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க யோகாதிபதி உச்சம் பெற்று மிக பலமாக இருக்க. சூரியனும் 11ல் இருக்க. 13ஆம் தேதி வரை உங்களுக்கு 11 இருக்கு. அப்புறம் அவர் 12க்கு வந்தாலும் ராகுவோடு சேர்க்கை பெற்றால் அது ஒரு கிரகண மாதம். இந்த மாதத்தில் இந்த பிப்ரவரியிலே ஒரு சூரிய கிரகணம் இருக்குது. இருந்தாலும் செவ்வாய் ஒருத்தர் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க. தைரியத்தை கொடுப்பார், துணிச்சலை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார். சில விஷயங்களை சோர்வுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அப்படி நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு எழுந்துருவீங்க. அப்படி சுறுசுறுப்பை காட்டுவீங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள் தினமும் அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள். ஜென்ம சனி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 2க்கு போனால் 7 தொடருது. 7டைய சூழ்நிலைகளை நாம் இதை புரிந்து கொண்டு அதற்குரிய ஒரு இறை வழிபாட்டுகளையும் செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயம் மனமுகுந்து பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த பிரச்சனைகள் கொடுக்க மாட்டேன்றதே நம்ம போதுமே, யோகங்களை கொடுப்பார் நம்ம சொல்ல முடியாது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் லாபம் இருக்கின்றது. லாபஸ்தானம் 11ஆம் இடம் மகரம். அந்த இடத்துல செவ்வாய் பலமாக உச்சம் பெற்றிருந்தால் லாபம் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இருக்கும். சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு செலவும் செய்யாதீங்க. இல்லை பார்த்துக்கலாம், கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். பணம் இருக்குது இருக்கட்டும். லட்சுமியை வந்து வச்சுக்க, கையிலேயே வீட்லேயே வச்சுங்க, இல்லை கூகுள் பேலேயே வச்சுங்க. அதாவது உங்கள் பேங்க்லேயே இருந்தாலும் அது வந்து உங்கள் பணம் தானே, அதை மட்டும் கவனத்தில் வச்சுங்க. தேவையில்லாத செலவுகள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வாரம் லாபம் இருக்கின்ற வாரம். உத்தியோகம் சூரியன் சாதகமாக இருக்கிற 13ஆம் தேதி வரை. அதன் பிறகு குருவுடைய பார்வை இருக்குது. மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள், ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். இதெல்லாம் பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டேன் அப்படிங்கிறது. ஏன்னா மீன ராசி எல்லார்ட்டும் நட்பு காட்டக்கூடிய ராசி, எல்லாரும் அன்பு காட்டக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த நீங்கள் சில சமயங்கள் நண்பர்கள் செய்கின்ற அந்த துரோகங்கள், அந்த செய்யக்கூடிய ஒரு செயல்கள் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துவதே நல்லது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பம் இந்த வாரம் அடிக்கடி நான் கூடுவேன். மீன ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமே கணவன் மனைவி உறவிலே பலம் கொடுக்கக்கூடியது. ஆகையால் அந்த ஒரு அமைப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரையும் தொடர்கின்றது. உறவுகள் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள், பாசத்தை காட்டுவார்கள், நட்பை காட்டுவார்கள், அன்பை காட்டுவார்கள். இதெல்லாம் நன்மையான ஒரு விஷயம். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் நன்றாகவே இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றாக. கல்வியிலும் நல்ல ஒரு சிறப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு 6ல் இருக்கிறவர் 11ல் வரார். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 13ஆம் தேதி ராகுவோடு சேர்க்கை பெற அப்போ கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டும். உணவு பழக்கத்தில் அசைவ உணவிலே கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்டாமல் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. சூரியன் ராகுவோடு சேர்க்கை பெறும்பொழுது இந்த அஜீர்ண கோளாறு அது மாதிரியான பிரச்சனை ஒரு நாள் 13ஆம் தேதியில்தான் இருக்குது. அதுதான் ஒரு வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும். ஒரு கேஸ் ப்ராப்ளம் அது மாதிரியான ஒரு இது, கொஞ்சம் வாயு பிடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அது கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கணும். அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி, அது குளிர்காலத்தில் வரக்கூடிய அந்த வெடிப்புகள் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு என்று பார்த்தா சண்முக கவசம். செவ்வாய் பலமாக இருக்குன்னா சண்முக கவசம், அதை கேளுங்கள். யூடியூப்பில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை கேளுங்கள். வேல் மாறலையும் கேட்பதும் நல்லது. அதுக்கு சண்முக கவசத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு சொல் பீஜ மந்திரம் உங். ஓம் உங். ஓ இங் உங். ஓம் உங்.
அந்த மந்திரத்தை சொல்வது காலையில் எழுந்தவுடனே குலதெய்வத்தையும் பித்ருக்களையெல்லாம் வணங்கிட்டு, எப்பயுமே குலதெய்வம் பித்ருக்கள் அதை வணங்கி விட்டு அன்றைய நாள் பஞ்சாங்கம் முடிந்தால் படித்து, ஏன்னா இப்போலாம் நம்ம ஆப்பே இருக்கே, இன்றைய நாள் என்ன, திதி என்ன, நட்சத்திரம் என்ன, அதுக்கப்புறம் இந்த யோகம் என்ன, கரணம் என்ன, என்னங்க பஞ்ச அங்கம். இன்றைய நாள் திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இதுதான் பஞ்ச அங்கம். 5 அதான் பஞ்சம். பஞ்சதந்திரம் நான் சொல்லுவேன் இல்லையா, அதான் பஞ்சாங்கம், பஞ்ச அங்கம். அது அதை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றிகளும் கிடைக்கும். செவ்வாயின் அருளால் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனாக இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2026 முதல் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் இவ்வாரத்தில் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.